ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் சரி, பொங்கலுக்கு முன்னாடியும் நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை எப்பவும் போல் கொடுத்துட்டே இருங்க. நம்மளும் தெளிவான மாடு கொடுப்போம். மாட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலான மாடு நம்ம ஃபார்ம்லேருந்து உங்கள் ஃபார்முக்கு வரட்டும். ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. மாடு பாதி மடி பாதி சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. பாருங்க, 1 லட்சம் கொடுக்கலாம். மூஞ்சுக்கு 1 லட்சங்கிறது இந்த மாட்டுக்கு பொருந்தும். அதே மாதிரி நல்ல மடிகாலுங்க. காம்பு வருஷம் இந்த மடி பாருங்க. அதே தானே. என்னன்னா சாக்கு பை மாதிரி வந்துட்டே இருக்கு. இன்னும் 15 நாள் ஆனால் இந்த மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்க. பொங்கனூர் எருமை. இதான் பொங்கனூர் எருமைங்களா? ஆமாண்ணா. நானே உடனே கால் பண்ணுங்க, ரேட் சொல்கிறேன், அனுசரித்து எடுத்துக்கலாம். நான் எங்கிட்ட பொருள் வந்து கம்மியான ரேட் இருக்கிறதுனால தான் வாரம் 25 மாடு விற்கிது, இல்லைன்னா விற்க முடியாதுங்க. அதே தானே. ஏன்னா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு, நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ண்ணா. ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. கூகுள் மேப்பில் போயிட்டு அம்மன் டைரி ஃபார்ம் பருவாச்சின்னு போட்டிங்கனாவே நம்ம வீட்டுக்கே லொக்கேஷன் காட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் நம்ம வாரந்தோறும் பசு மாடுங்க எருமைங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் எத்தனை மாடுங்க எத்தனை எருமைங்கண்ணா வந்திருக்கு? அண்ணா மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25ங்க. சரிங்க. அதில் 3 எருமைங்க. ஓகேண்ணா. 22 பசுமாடு. ஓகேண்ணா. அதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சேல்ஸ் ஆயிருக்கு. 6 பேலன்ஸ் இருக்குங்க. சரிங்கண்ணா. ஆனால் 6 மாடுகளும் எந்தெந்த ஏரியாவுக்கு நான் கொடுத்துருக்கேன்? 6 மாடு பார்த்தீங்கன்னா 1 வந்து சேலம். ஓகே. இன்னொன்று 2 மற்ற எல்லாமே லோக்கல் தான். மற்ற எல்லாமே லோக்கல் தான். ஓகேண்ணா. லாங்கில் விட நமக்கு லோக்கல் சேல்ஸ் நல்லா, லோக்கல் கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வாரம் லோக்கல் கஸ்டமர், போன வாரம் ஃபுல்லாக லாங் தான். போன வாரம் எல்லா மாடுமே லாங் தான் போச்சு. சரிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக லோக்கலில் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் லோக்கலில் போயிருக்கு, இதுக்கு மேலே வருது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன ப்ரீடுங்க நான் வந்திருக்கேன்? அண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் இருக்கு. சரிங்க. ஜெர்சி கிராஸ் இருக்கு. ஓகே. ஆல் பிளாக் இருக்கு. சரிங்க. எருமையில ஒரிஜினல் முர்ரா இருக்குங்க. ஓகேண்ணா. முர்ரால கிராஸ் இருக்கு. சரிங்கண்ணா. சரிங்க. எல்லா ரகத்துலயும் இந்த வாரம் மாடுங்க இருக்கு. ஒரிஜினல் ஹெச்எஃப் மட்டும் கொண்டு வரல. ஓகேண்ணா. எல்லாம் ஒரு ரேர் பிரீட் வேற, ஒரு எருமையில ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம். ஆமா ஆமாண்ணா. 3 அடியில 3 லிட்டர் பாத்திரலாம். அதான் 3 அடியில ஒரு 3 லிட்டர் கறவையில வர மாதிரி நேரம். ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. வீடியோல பாருங்க, கடைசியா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. பொங்கல் வேற வருது, நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் ஒரு பொங்கல் விஷ் பண்ணிடலாம். ஆனால் அனைத்து நம்ம மிஸ்டர் விவசாயி ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னா. ஓகேண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வாரம், அதாவது 14/1 18/1 வரைக்கும் லீவுங்கண்ணா. அதாவது வந்து ஃபார்மில் வந்து சேல்ஸ் இல்லை மாடு. ஓகேண்ணா. ஸோ அதனால் மாடு தேவைப்படுறீங்க இந்த வீக்லேயே எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. பொங்கலுக்கு அடுத்த வாரத்தில் வந்து மாடு வருங்க. அதனால் தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி இந்த வீக்கில் புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அது என்ன இப்போ இந்த பொங்கலில் இந்த ஒரு வாரம் மட்டும் ஆமாண்ணா, நம்ம வேலை பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே லீவ் கொடுக்கணும் அந்த நாள். சரிங்க. அதனால் சரி அந்த ஒரு வாரம் மட்டும் லீவ் கொடுக்கணும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. மற்றதெல்லாம் ஆஸ்யூஸ்வலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க இந்த வீக்கில் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கில் எடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் இந்த வாரம் பட்ஜெட் வைஸ் எல்லாம் எந்த லோ பட்ஜெட்டு எந்த அளவுக்கு ஹை பட்ஜெட்? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 75 இருக்குங்கண்ணா. ஓகே. 75 130 வரைக்கும் வந்துருக்குங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கறவை எந்த அளவுக்கு கம்மி கறவையிலேருந்து எந்த அளவுக்கு 15 25 வரைக்கும் வந்துருக்குங்க. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் நம்ம போன வாரம் சேல்ஸ்லாம் போட்டிருந்தோம். எத்தனை நாளில் நம்மளது மாடுகள்லாம் மொத்தமே கொடுத்து முடிச்சது? திங்கக்கிழமை எல்லா மாடும் கொடுத்தாச்சுங்க. 3 நாள்ல மறுபடியும் லோக்கல்லேயே ஒரு 5 வாங்கி அதுவும் சேல் ஆச்சு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லா கொடுக்குறதுனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நான் என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாரும் ரேட்டுன்னு கேட்குறாங்க இல்லையா, நான் வீடியோவில் ரேட் சொல்ல மாட்டேன். சரிங்க. கன்ஃபார்ம் தேவைங்கிறவங்க கால் பண்ணுங்க, ரேட் சொல்றேன். சரிங்க. ஏன்னா நான் சொன்ன உடனே யாருமே பேமெண்ட் போட்டு உடனே ஏற்றி விட போறது இல்லை. அதேதான். அதை பத்தி கால் பண்ணி டீட்டெயிலாம் நிறைய கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணணும். ஆமா, அந்த என்கொயரி ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணி பேசினாதானே தெரியும். ரேட் நான் போட்ட உடனே அது சில மேதாவி எல்லாம் இருக்காங்க இதுல, ஒண்ணுமே தெரியலனாலும் இதுக்கு இந்த விலையா அந்த விலையா, மாட்டை பத்தி தெரிஞ்சாதான் அதனுடைய விலை தெரியும். சும்மா நம்ம வாய்க்கு வேணா சொல்லிக்கலாம் இந்த விலையா அந்த விலையா, அந்த விலையான கமெண்ட் போடுறீங்களா வேணா கொடுக்க சொல்லுங்களா, அவங்களுடைய ரேட்டுக்கு எனக்கு கொண்டாந்து மாடு கொடுக்க சொல்லுங்க. எத்தனை மாடு வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். நாம கட்டிக்கலாம். சரிங்கண்ணா. கமெண்ட்டுக்காக பண்றது 1000 பண்ணலாம். அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரணும். அதனால வந்துட்டு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, ரேட் சொல்றேன், அனுசரிச்சு எடுத்துக்கலாம். நான் எங்கிட்ட பொருள் வந்து கம்மியான ரேட் இருக்கிறதுனால தான் வாரம் 25 மாடு விற்கிது, இல்லைன்னா விற்க முடியாதுங்க. அதேதானே. ஏன்னா 2 நாள் 3 நாள் சேல்ஸ் பண்றதுன்னா பெரிய விஷயம். அதெல்லாம் பண்றோம்னா ரேட்டு படி பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல கம்மி தான். இப்போ எல்லா இடத்த விட நம்ம என்ன சொல்ல போனா சந்தையை விடவே விலை கம்மியா தான் நம்ம ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். ஆமா, நான் கண்டிப்பா கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதேதானே. அதனால தான் அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறோம். சந்தையில கேரண்டி கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் நம்ம இடத்துல கேரண்டி கொடுக்குறோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க.
அண்ணா இப்போ நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்முக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? 2-3 டைம் வந்துட்டு போனாங்க. சரிங்கண்ணா. இந்த மாடு பிடிச்சிருக்கனால இப்போ இந்த வாரம் வந்து எடுத்துட்டேங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் வந்தீங்க எத்தனை மாடு இருந்து நம்ம ஃபார்மில்? நம்ம ஃபார்மில் இப்போ பார்த்தோம்னா ஒரு 20 மாட்டுக்கு மேலே வந்துருக்குதுங்க. சரிங்கண்ணா. மாடு ஆட்டங்க ஒரு 6-7 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்கண்ணா. இந்த 2 மாடு பிடிச்சிருக்கிறதுனால இப்போ இந்த 2 மாடு நாங்கள் பேசிட்டோங்க. ஓகேண்ணா. ஆனால் ஒன்று ஜெர்சியில் ஒன்று ஹெச்எஃப்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. எப்படி இப்போ இப்படி தான் எதிர்பார்த்து வந்தீங்களா இல்லை? எதிர்பார்த்து ஹெச்எஃப் எதிர்பார்த்து வந்தாங்க. சரிங்க. ஜெர்சி நல்லா இருக்கனால இப்போ இந்த மாட்டையும் பிடிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்கு. கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 கறவை 10 மேலே இப்போ சொல்லியிருக்காங்க. 10 மேல் கறவை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேண்ணா. அப்போ நம்ம தீனி கொடுக்குற மாதிரி எதனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ இவங்களும் வச்சுக்கிறதுல இவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா. இப்போ இந்த மாடு உங்கள் கணிப்புக்கு எவ்வளோ கறக்கும்? கறக்குங்க 10 தாராளமாகவே கறக்குங்க. சரிங்க. 2 கண்ணு போட எவ்வளோ நாளும் சொல்லியிருக்காங்க? கண்ணு போட 10 நாள் சொல்லியிருக்காங்க. 2மே 10 நாள். 10 நாள். சரிங்க. சுழி சுத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாக இருக்கும். மாடு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஃபார்ம் பொறுத்தவரை எது இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்போ இதான் இப்போ 2 மாடு வாங்கிருக்கீங்க. நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க. எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குங்க. விலை அனுசரிச்சு தராங்களாண்ணா? விலையே பிரச்சனை அனுசரிச்சு தரேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. நல்ல ஒரு ரெட்டி கறவையில ஒரு ஜெர்சி மாடு பிடிச்சிட்டு வந்துறீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலருங்க. ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 3வது ஈத்து கடை முளப்புங்க. சரிங்கண்ணா. சுத்தமான மாடு. இன்னைக்கு தான் காலக்கண்ணு போட்டுருக்குங்க. ஓகேண்ணா. மாட்டோட மடிசிட்ட பாருங்க. மாடு பாதி மடி பாதி மாதிரி நேரம் 10 அசால்ட்டா கறவை வரும். நல்ல மடிச்சிட்டுங்கண்ணா. சரிங்க. நடையில ஓடுற பாருங்க. மாடு சின்ன மாடு இல்ல, நல்ல வெயிட்டான மாடு, நல்ல காம்பு வரிசை. ஓகேண்ணா. மாட்டுக்கும் மடிக்கும் சம்பந்தமான அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல காம்பு வரிசை. ஓகேண்ணா. அதாவது பூங்காமுங்க. தெளிவா இருக்கும். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணா கலந்துக்கலாம். சரிங்க. கைக்கரை எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஓகேண்ணா. நல்லா பூங்காமுங்கன்னா தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. நல்ல ஒரு மோடி டைப்ல நல்ல ஒரு மடி வரிசைங்களாட்டுக்கு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குங்கன்னா பிறவி மொட்டை. சரிங்க. சுட்ட கொம்பு கிடையாது. மடிச்சிட்டு பாருங்க. காம்பு வரிசை பாருங்க. இன்னும் ஃபுல்லா மடி வைக்குங்க. ஓகேண்ணா. 2ஆம் ஈத்து 6 பல்லுந்து கடமுளப்பு, சுழி சுத்தம், வெயிட்டான மாடுங்க. நேரம் 10 அசால்ட்டக்கார ஒரு நடையில் விடுறோம் பாருங்க. ஓகேண்ணா. காம்பு வரிசைன்னு இதுதான் காம்பு வரிசை, மடி வரிசைன்னு இதுதான் மடி வரிசை. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. இது ஃபுல்லா மாடு மடி வச்சா மாட்டைக்கு மடி கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி வச்சு மாடு கண்ணு போடுங்க. தேவைப்பட்ட உடனே கால் பண்ணுங்க. இந்த மாடு கிடைக்கிறது ரேருன்னா அந்த அளவுக்கு தெளிவான மாடு, அற்புதமான மடி செட்டு, காம்பு வரிசையில் இருக்குங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். குணமனத்தில் தங்கம். தேவைப்படும் போது உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இது என்னண்ணா எருமை? நல்ல ஒரு அளவான எருமை பிடிச்சிருக்கீங்க. ஆனால் நல்ல ஒரு மடி செட் இருக்கு. அளவான எருமைனாலும் இந்த எருமையை பத்தி அப்படியே சொல்லுங்க. புங்கனூர் மாடு. ஆனா அடுத்த ஒரு ஜெர்சி கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது ஜெர்சியில கொம்பு டைப்புங்கண்ணா. சரிங்க. கொம்பு டைப்பா இருந்தாலும் ஹெச்எஃப் மாதிரி ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. நடையில் விடுறோம் பாருங்க. ஓகே. இது 2ஆம் ஈத்துங்க. 6 பல்லுந்து கடமுளப்பு, ஹெவி சைஸ். சரிங்க. ஒரு 22 லிட்டர் கரை ஒரு இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இப்பதான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய தோல் ஊச பாத்துக்குங்க. இது ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்க. மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இதனுடைய சைஸையும் இந்த மடிகாலையும் பார்த்தே வாங்கிட்டாங்க. நல்ல ஒரு ஹெச்எஃப்க்கு டஃப் கொடுக்க மாட்டேன் கரையில. ஒரே நிமிஷம் நிறுத்துங்க. இந்த மடி பாருங்க. அதேதானே. என்னன்னா சாக்கு பை மாதிரி வந்துட்டே இருக்கீங்க. இன்னும் 15 நாள் ஆனால் இந்த மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்க. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்க. புங்கனூர் எருமை. இதான் புங்கனூர் எருமைங்களா? ஆமாண்ணா. நானே புதுசா இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சைஸை பார்த்தீங்களா? ஏன் இடுப்பு அளவுக்கு இருக்கும். ஆனா எருமையில லட்சணமான 2-3 அடி இருக்குங்களாண்ணா? குணத்தை பாருங்க. எருமையில் இந்த குணம் கிடைக்கிறதெல்லாம் அது தலைச்சனுங்க. கொடுத்து வச்சிருக்கணும். நாலே பல்லு தலையீத்து நடையில் விடுற பாருங்க. சரிங்க. அளவான பட்ஜெட்டு, அற்புதமான எருமை. அதேதானே. சரிங்களா? காம்பு வரிசைக்கும் மடி செட்டுக்கும் அதனுடைய பொறுப்புக்கும் தான் பணம் கொடுக்குறீங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. சரிங்களா? இந்த அற்புதமான எருமை ஒரு வீட்டு யூஸுக்கு, ஒரு குழந்தை பாலுக்கு தேவைப்படுறீங்க. அழகு போல வீட்டு பால் எவ்வளோ நான் கறவை இதில் எதிர்பார்க்கலாம்? நம்ம 6 லிட்டர் பால். 6 லிட்டரு நம்ம ஒரு வீட்டு குழந்தை பாலுக்கு கணக்காக இருக்கும். தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. நல்லா ஒரு மொட்டையில செம்புத்துல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸுங்கண்ணா. ஓகேண்ணா. அதாவது வந்து சாகிவாலும் ஜெர்சியும் கிராஸ் டைப்பான மாடுங்க. சரிங்க. ஃபேஸ் கட் பார்த்தாவே தெரியும். இந்த முகலட்சணம் பாருங்க. சாகிவால் ஃபேஸுங்க. சரிங்கண்ணா. நல்ல ஒரு கொண்ட நெத்தியில திமிழுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். பட் ஃபுல் திமிழ் இருக்காதுங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் ஒரு 22 லிட்டர் கரை ஒரு ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்ணு போடும். இன்னும் இதெல்லாம் மடி வைக்கணுங்க. சரிங்க. ஹெவி சைஸ் மாடு. நடையில் விடுற பாருங்க. 2ஆம் ஈத்து, 6 பல்லு, சுழி சுத்தமான மாடு. நல்லா கருங்காம்பு. காம்பு பாருங்க. மிஷின் கறவை, கை கறவை எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கும்.
ஃபுல் லோட் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல்லாக மடி வச்சு கண்ணு போடுங்க. இன்னும் மாடு ஃபுல்லாக மடி வச்சு இன்னும் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. ஓகேண்ணா. தெளிவான மாடுங்கண்ணா. இந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்குது. ஓகேண்ணா. தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்கண்ணா. ஃபேட்டஸன் ஆஃப் வந்து அடிச்சுக்க முடியாது, எருமைப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஏன்னா சாகிவால் கிராஸுங்கனால நல்லா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மடி செட்டில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்கண்ணா. சரிங்களா. உடனே புக் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் டைப்புங்க, அதாவது செம்பூத்து சட்டைங்க. சரிங்கண்ணா. மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடு. ஓகேண்ணா. 6 பல்லுந்து கடமுளப்பு, நல்ல குணமனமான மாடு. நேரம் 10 அசால்ட்டாக கரை வரக்கூடிய மாடு. சரிங்க. நல்ல கிளிக்கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் மாடு. நல்ல வெயிட் மாடுங்க, சுழி சுத்தமான மாடு, நடையில் விடுற மாடுங்க. நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்ல மடிகாலம். இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குண்ணா. ஃபுல்லாக மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்க. நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்குங்க. சரிங்க. இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இது எந்த ஊருக்குண்ணா சேல்ஸ் ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் சேல்ஸ் ஆயிருக்கு. லோக்கல்லே தான். ஓகேண்ணா. புறாவில் ஒரு பிரீடு எருமை ஒன்று பிடிச்சிருங்க. ஆமாம். எருமையை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் இது பார்த்தீங்கன்னா 6 பல்லுந்து கடமுளப்பு, நடையில் விடுற பாருங்க. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ் எருமைங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே ஒரிஜினல் சுரட்டையில் வந்துருக்கு. நல்ல ஹெவி சைஸு. மடிகால் பாருங்க, ப்ளஸ் பாயிண்டே அது மடிகால் தான். நல்ல காம்பு ஒரு சார். இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. சரிங்க. 13 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்க நம்ம எருமையை. ஓகேண்ணா. நல்ல ஒரிஜினல் பிரீடுங்களா? ஆமா, பிரீட் நல்ல சுரட்டையில. கலர் பாருங்க, அதாவது வந்து பிரவுன் கூட கிடையாது, ஃபுல் பிளாக். இந்த கலர்ல கிடைக்கிறது நல்ல கரிமேனியில இருக்கக்கூடிய எருமையை. சரிங்கண்ணா. தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த எருமையில ரேர் பீஸ் மாதிரி. உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ். ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. நல்ல பேட்சுங்கண்ணா. ஓகேண்ணா. பிளாக் அண்ட் ஒயிட் அருமையான பேட்ச். முகலட்சணம் பாருங்க. மூஞ்சுக்கு 1 லட்சங்கிறது இந்த மாட்டுக்கு பொருந்தும். அதே மாதிரி நல்ல மடிகாலுங்க. காம்பு வருஷம் பாருங்க, நல்ல காம்பு வருஷம். இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்டு போட்டு 15 நாள் டைம் இருக்கு. நடையில விடுற பாருங்க. நல்ல வெயிட், ரட்டை முதுகுல நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. 6 பல்லு, 2 நீத்து, ஒரு 20 லிட்டர் கரை அசால்ட்டா கரை வரும். இன்னொரு 10-15 நாள் டைம் இருக்கு. பால் தார பாருங்க, முன்னாடி கால் வரைக்கும் இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ரேர் பீஸ் தான். ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்கண்ணா. சரிங்க. அடிவயத்துல மட்டும் சட்டைங்கண்ணா. முகத்துல லைட்டா ஒரு வெள்ளை இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபுல்லா பிளாக் மேஜர் சைஸ் மாடு. சின்ன மாடல், நல்ல சைஸ். சரிங்க. 10-15 நாள் டைம் இருக்கு. ரெட்டை வடியில் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நடையில விடுற பாருங்க. சுழி சுத்தமான மாடு, கிளிக்கொம்பு டைப்ல. வெயிட் பாருங்க, புறங்கடை முங்கடை ஒன்ன பார்த்த மாதிரி. நேரம் 10 அசால்ட்டா சொன்ன மாதிரி கரை வருங்கண்ணா. தேவைப்பட்ட உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல, நல்ல ஒரு பிளாக் மெஜாரிட்டில ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல பிடிச்சிருக்கீங்க மாடு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. ஆல் பிளாக்கு சேராது, லைட்டா மடியில மட்டும் ஒயிட் இருக்குங்கண்ணா. இந்த மடி செட்டை பாருங்க. சரிங்க. நல்ல மடி செட்டு டைம் இருக்குங்க. 2 நீத்து, 6 பல்லுந்து கடமுளப்பு, சுழி சுத்தம், ஓவர் சைஸ், நடையில் விடுற பாருங்க. நல்ல மடிகாலுங்க, கருங்காமல் அமைஞ்சிருக்கும். நல்ல காம்பு வருஷம். இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. ஒரு 22 லிட்டர் கறவை அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஜெர்சியில இந்த மாதிரி சைஸ் கிடைக்கிறது ரேருங்கண்ணா. சரிங்க. கிளிக்கொம்பு டைப்புங்க. ஓகே. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமே இந்த மடி செட்டு தான் மாட்டுக்கு. நல்ல காம்பு வருஷங்க. சரிங்க. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல வெயிட்டான மாடு, சுழி சுத்தம், 2 நீத்து, 6 பல்லு, சின்ன பல் நிற்கிங்க. நல்ல வெயிட் மடி செட்டை பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. இந்த மாடு தேவைப்படுறா உடனே கால் பண்ணுங்க. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். சரிங்க. எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் செட் ஆகும். தேவைப்பட்ட உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைங்களா. இதெல்லாம் வந்து சென முடிங்கண்ணா. சரிங்க. இதெல்லாம் கண்ணு போட்டோன்னா கொட்டிடு. இதனோட இது பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைங்க. சரிங்க. ஒரு 18 லிட்டர் கரை வருங்கண்ணா. நல்ல மடி செட்டு, நல்ல வெயிட்டான மாடு, நல்ல கிளிக்கொம்பு டைப்ல. 2 நீத்து, 6 பல்லுந்து கடமுறப்ப நடையில் விடுற பாருங்க. சரிங்க. நல்ல காம்பு வருஷ குணமனமான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு பால் கொம்புல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது ஒரிஜினல் கிளி கொம்புங்கண்ணா. சரிங்க. 2 நீத்து, 6 பல்லுங்கண்ணா. ரைட்டுங்க. நல்ல மடி செட்டுங்க. நல்ல கலர் பேச்சு, செம்பூத்து சட்டை, நடையில் விடுற பாருங்க. சரிங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு, அற்புதமான நாடு. ஒரு 18 லிட்டர் கரை வரும். 2 நீத்து, 6 பல்லு, கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
அண்ணா இந்த மாடை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா? ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜெர்சிங்கண்ணா, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். மாடு வந்து நல்ல வெயிட்டுங்கண்ணா. வீடியோவில் எப்படி தெரியும், நல்ல வெயிட்டான மாடு. 2 நீத்து 6 பல்லு. நடையில விட பாருங்க, ஒரு 18 லிட்டர் கரை, ஒரு நல்ல காம்பு, ஒரு சார் ரோஸ் காம்பில் அமைச்சிருக்கும். நல்ல மடி செட்டு, ரெட்டை வரையில் நல்ல மடி செட்டு. 10 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லாக மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாதிரி சேல்ஸுக்கு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ரெட்டின் ஜெர்சில ஆமாண்ணா மடி செட் நல்லா ஒரு பிரம்மாண்டமான மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இதை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. ஜெர்சியில ரெட்டின் ஜெர்சிங்கிற ஒரிஜினல் ரெட்டின் ஜெர்சிங்கிறது இதுதாங்கண்ணா. சரிங்க. கலரை பார்த்துக்குங்க. நல்ல ரெட்டின் ஜெர்சி மடி செட்டு பாருங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. 2 நீத்து 6 பல்லு. ஓகே. சுழி சுத்தமான மாடு. நடையில விடுற பாருங்க. நல்லா மடி செட்டு. ஒரு 18 லிட்டர் கரை அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம். மடி செட்டுக்கு ஒரு 20-22 சொல்ல அவ்வளோ தேவையில்லை. ஒரு 18 லிட்டர் அசால்ட்டா கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஜெர்சி கிராஸ். சரிங்க. மடி செட்டு பாருங்க. ஃபுல்லா மடி எடுத்த மாடுன்னு போட்டு இப்பவே நல்ல மடி செட்டுங்கண்ணா. நடையில் விடுற மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. 3 நீத்து. ஒரு 18 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க. நல்லா காம்பு வருஷம், நல்லா மடி செட்டு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படி ரீல்ஸ். அண்ணா இந்த எருமையை பத்தி சொல்லுங்கண்ணா. அப்படியே அண்ணா இந்த எருமை பார்த்தீங்கன்னா 2 பல்லு. சரிங்க. தலையீத்துங்க. ரைட்ண்ணா. இதனுடைய முக லட்சணமும் கொம்பு அமைப்புக்கும் மடிகாலுக்கும் தான் இந்த எருமைக்கு பணங்கண்ணா. நல்ல ஒரு தோரணைங்களா? நல்ல தோரணை, நல்ல மடிகால் அம்சம், நல்ல காம்பு வரிசை, நல்ல கொம்பு அமைப்பு, ஒரிஜினல் முடுறாங்கண்ணா. சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த போகிறதுக்கெல்லாம் எருமையை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரீடில் வந்து உட்காருங்கண்ணா. எருமை தேவைப்பட்டீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப்பான மாடுங்க. 2 நீத்து 6 பல்ல இருந்து கடை முளைப்பு. ஓகே. சுழி சுத்தமான மாடுங்க. சரிங்க. நல்ல நெத்தியில ஒரு அழகான வெள்ளை, நல்ல மடிகால் அம்சத்துல விழுந்துருக்குதுங்க. ஒரு 18 லிட்டர் கலை ஒரு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கும். ஓகே. இந்த மாடு தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. நல்ல மடிகால் சுத்தத்துல இருக்குங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகே. மாடு பாதி மடி பாதி சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில ஆல் பிளாக்குங்கண்ணா. ஓகே. மடி செட்டை பாருங்க. ஃபுல்லா இன்னும் மடி வைக்கிறதுக்கு 10 நாள் டைம் இருக்குங்க. சரிங்க. 3வது ஈத்துங்க. நடையில வரும் பாருங்க. 3வது ஈத்து கடை முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. ஓகே. மடி செட்டை பாருங்க. ரெட்டை வரியில ஃபுல்லா மடி எடுத்த மாடு கட்டு போடு. இதுவே இந்த மாட்டுக்கு மடி மிஞ்சின மடி. இன்னும் ஃபுல்லா மடி எடுத்த மாட்டை கண்ணில் போக கருங்காமுங்கண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். நல்லா குழி நெத்திங்கண்ணா. சொன்ன கரை அசால்ட்டா வரும். பால் தார பாருங்க, முன்னாடி கால் வரைக்கும் நிற்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா, சில பேர் வந்துட்டு இந்த வாரம் நம்மளை என்கொயரி பண்ணிட்டு அடுத்த வாரம் எடுப்பாங்க. சரிங்க. ஸோ 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு எடுப்பாங்க. சில பேர் நல்லா வருஷக்கணக்கில் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோவர்ஸ்னா அப்படின்னு பேசுவாங்க. சரிங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சரிங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து குரூப்பில் தான் வரும். ஓகேண்ணா. இன்ஸ்டா ஃபேஸ்புக் வரும்போது சிலதெல்லாம் சேல்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உடனே அப்டேட் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி. மோஸ்ட்லி நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கும் போதே ஒரு 6-7 மாடுங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணணும், அதெல்லாம் டைம் இருக்கும்போது சேல்ஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் நம்ம ஃபார்ம்ல இருக்குங்க. ஓகேண்ணா. வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்ம டிஸ்பிளே தெரியுதே நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 9976438207. சரிங்க. சரிங்க. அது வாட்ஸ்அப் நம்பர் அதான், கால் பண்றது அதே நம்பர் தான். ஓகேண்ணா. 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 நன்றி. வணக்கங்கண்ணா. நன்றி. அடுத்த வாரம் பொங்கல் விடுமுறைனால அடுத்த வாரம் சந்திப்போம். ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் சரி, பொங்கலுக்கு முன்னாடியும் நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை எப்பவும் போல கொடுத்துட்டே இருங்க. நம்மளும் தெளிவான மாடு கொடுப்போம். மாட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலான மாடு நம்ம ஃபார்ம்ல இருந்து உங்க ஃபார்முக்கு வரட்டும். ஓகே. வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. வணக்கங்கண்ணா. நன்றி. வணக்கம்.